Hello children, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா metals and non-metals-ல இருக்க previous year questions-அ discuss பண்ண போறோம். Okay, first question. Write balanced chemical equation to explain what happens when. First question என்ன அப்படினா mercuric oxide is heated. So இங்க என்ன பண்றோம் அப்படினா mercuric oxide. So mercuryயோட ஃபார்முலா என்ன? Mg. oxide னா அங்க O இருக்கு. So HgO. So இப்போ நான் mercuric oxide எடுத்து ஹீட் பண்றேன். So இங்க எல்லா ரியாக்ஷனையும் பாத்தீங்க அப்படினா ட்ரையாங்கிள் சிம்பிள் பார்க்க முடியும். ஏன் அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டுருக்கோம் அப்படினா ஹீட்டிங். ஓகே, சோ இந்த இடத்துல நீங்க ட்ரையாங்கிளும் போடலாம் ஆர் ஹீட் அப்படினு மென்ஷன் பண்ணலாம். சோ ரெண்டு பண்ணாலும் கரெக்ட் தான். ஓகே, ஹீட்னு ஒன்னு மென்ஷன் பண்ணலாம் இல்லனா ட்ரையாங்கிள் போடலாம். இது எல்லா ரியாக்ஷனுமே வந்து பாத்தீங்க அப்படினா எனர்ஜி, ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்குது. அப்ப இது எல்லா ரியாக்ஷனுமே எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படினா எண்டோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, first one. So mercuric oxide எடுத்து நான் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினா it produce mercury and also oxygen gas. Second question. Mixture of cuprous oxide and cuprous sulfide is heated. So Cu போட்டுருப்போம். Cu1 ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். இதனோட நேம் என்ன? So copper oxide. இங்க ஏன் குப்ரிக் சொல்றோம் அப்படினா இந்த இடத்துல காப்பர் வந்து பாத்தீங்க அப்படினா +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். இந்த இடத்துல வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். ஓகே ஓகே, இங்க cuprous oxide Cu2O reacts with Cu2S. cuprous oxide-ஐயும் cuprous sulfide-ஐயும் எடுத்து ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இங்க காப்பர் + சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன். Third equation. Aluminum is reacted with manganese dioxide. Aluminum formula நமக்கு எல்லாருக்குமே தெரியும் Al. Manganese dioxide formula என்ன? Manganese is Mn. Dioxide na O2. அப்ப formula என்ன? MnO2. இப்போ இந்த ரெண்டையும் எடுத்து என்ன பண்றேன் அப்படினா நான் ஹீட் பண்றேன். ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படினா manganese with aluminum oxide. Okay, next question. Ferric oxide is reduced with aluminium. இங்க ferric oxide ஃபார்முலா என்ன? சோ இதுலயே ரெண்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். அயனுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இருக்கும், Fe 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இருக்கும். சோ 2+ இருந்துச்சு அப்படினா அத ஃபெரஸ்னு சொல்லுவோம், 3+ இருந்தா அத ஃபெரிக்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அயன் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு அப்படினா 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, so Fe2O3 ferric oxide. So when ferric oxide reacts with aluminium, when you heat it, it produces iron with aluminium oxide. Okay, thank you children.